கல்வி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். 7 அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். 7 அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். 7 அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். 7 அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். 7 அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். 7 அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். 7 அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். 7 அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். 7 அகாடமி வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதை
பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். 7 Academy வெற்றியின் வாயில். TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். 7 Academy வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். 7 Academy வெற்றியின் வாயில். TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். 7 Academy வெற்றியின் வாயில். TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். 7 Academy வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். 7 Academy வெற்றியின் வாயில். TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். 7 Academy வெற்றியின் வாயில். TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். 7 Academy வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். 7 Academy வெற்றியின் வாயில். TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். 7 Academy வெற்றியின் வாயில். TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். 7 Academy வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். 7 Academy வெற்றியின் வாயில். TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி
வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழிநடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழிநடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள் நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும் செவன் அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம் செவன் அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம் அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள் உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும் செவன் அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள் நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும் செவன் அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம் செவன் அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம் அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள் உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும் செவன் அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள் நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும் செவன் அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம் செவன் அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம் அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள் உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும் செவன் அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி செவன் அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள் நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும் செவன் அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணியில் சிறந்து விளங்குங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம் செவன் அகாடமி
வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். நகரங்கி வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். 7 அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். 7 அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். 7 அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். 7 அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். 7 அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். 7 அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். 7 அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். 7 அகாடமி வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். 7 அகாடமி வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 அகாடமி உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள்.
விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். 7 Academy வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். 7 Academy வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். 7 Academy வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். 7 Academy வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். 7 Academy வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். 7 Academy வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். 7 Academy வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். 7 Academy வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். 7 Academy வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள். நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும். 7 Academy வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து தமிழ்நாடு அரசு பணியே லட்சியம். 7 Academy வழியில் வரும் வெற்றி நிச்சயம். அர்ப்பணிப்புடன் பயிலுங்கள், உழைப்பின் பல நிச்சயம் கிடைக்கும். 7 Academy வெற்றியின் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள். முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி பயணித்து சாதனை படைத்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி 7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான
கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி S7 Academy உங்களை வழி நடத்தி நிபுணர்கள் வகுப்பு தரமான கற்றல் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் பயிற்சி சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள் நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை உங்களுக்கு தரும் வெற்றியும் வாயில் TNPSC பணிய சிறந்து விளங்குங்கள் முயற்சி மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி வெற்றிவேல் மார்க் டெஸ்ட் சீரீஸ்ல நம்ம 4வது டெஸ்ட்டுக்கு இப்போ ஆன்சர் கீ பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. உலகிலே முதலில் பெண்களுக்கு ஓட்டு உரிமை அளித்த நாடு எது? நியூசிலாந்து. உலகிலே முதலில் பெண்களுக்கு ஓட்டு உரிமை அளித்த நாடு எது? நியூசிலாந்து. எந்த வருடம்? 1893. எந்த வருடம்? 1893. அடுத்து 2வது கொஸ்டின். நமது நாட்டில் செயல்படும் மக்களாட்சி எதுன்னு கேட்டிருக்காங்க. நமது நாட்டில் செயல்படும் மக்களாட்சி எது? பிரதிநிதித்துவ மக்களாட்சி. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால தான் நம்ம ஆட்சி பண்றோம். அதனால பிரதிநிதித்துவ மக்களாட்சி. அடுத்த கேள்வி. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மக்களாட்சின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எது கரெக்ட்னு பார்க்கலாம். காலம் பொது ஆண்டு 1789. சரி. அமைவிடம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இதுவும் சரிதான். அடுத்து சிறப்பு கூறுகள். மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்று. இது சரிதான். மிக பழமையான மக்களாட்சிகள் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடு தான். சரியா? அடுத்த கேள்வி. கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு எத்தனை முறை நடைபெறும்? இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு எத்தனை முறை நடைபெறும்? நம்ம பள்ளி புத்தகத்துல மொத்தம் 4 முறை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு வருடம் 6 முறை நடத்துறாங்க. அது என்னன்னு பார்ப்போமா? ஜனவரி 26, அடுத்து மார்ச் 22, அப்புறம் மே 1, மார்ச் 22, மே 1, அப்புறம் ஆகஸ்ட் 15, அடுத்து ஆகஸ்ட் 15, அடுத்து அக்டோபர் 2, அடுத்து நவம்பர் 1. அப்ப ஜனவரி 26 என்ன? குடியரசு தினம். மார்ச் 22 தண்ணீர் தினம். மே 1 என்ன? உழைப்பாளர் தினம். அப்ப ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். ஆகஸ்ட் 15 1947 தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. அடுத்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, காந்தி பிறந்த நாள். அடுத்து நவம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் உருவான நாள். சரியா? அடுத்த கேள்வி. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1992 ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்த கேள்வி. எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புல கொடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ளது? மொத்தம் 33%. எத்தனை சதவீதம்? 33% பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புல இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி. இது பொறுத்துக. மாவட்ட ஊராட்சிகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 31. மாவட்ட ஊராட்சிகள் மொத்தம் எத்தனை? 31. அடுத்து பேரூராட்சிகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 561 பேரூராட்சிகள் இருக்கு. அடுத்து நகராட்சிகள் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 125 இருக்கு. நகராட்சிகள் எத்தனை? 125. மாநகராட்சிகள் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12 + 3. மாநகராட்சி மொத்தம் எத்தனை? 12 + 3. அப்ப ஆப்ஷன் ஏ. அடுத்து சாலை போக்குவரத்து. அதை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி. என்ன கேள்வினா கட்டாய குறியீடு. கட்டாய குறியீடுனா கண்டிப்பா நாம அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்ப அந்த கட்டாய குறியீடு என்ன வடிவில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வட்ட வடிவில் இருக்கும். கட்டாய குறியீடு என்ன வடிவில் இருக்கும்? வட்ட வடிவில் இருக்கும். அடுத்து எச்சரிக்கை குறியீடு. எச்சரிக்கை குறியீடு என்ன வடிவில் இருக்கும்? முக்கோண வடிவில் இருக்கும். எச்சரிக்கை குறியீடு முக்கோண வடிவில் இருக்கும். அடுத்து அறிவுறுத்தும் குறியீடு என்ன வடிவம்னு கேட்டீங்கன்னா செவ்வக வடிவம். அடுத்து எதிர்மறை அறிவுறுத்தல் அப்படின்னா சிவப்பு வட்டங்கள்ல இருக்கும். எதிர்மறை அறிவுறுத்தல் என்ன வட்டங்கள் இருக்குன்னா சிவப்பு வட்டங்கள்ல இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் இந்தியா வந்தவர் யார்? அடுத்த கேள்வி என்ன? சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் இந்தியா வந்தவர் யாருன்னா மெகஸ்தனிஸ். அப்ப பாகியான் யாருடைய காலத்துல வந்திருப்பாங்க? 2ஆம்
சந்திரகுப்தர் காலத்துல பாக்யாட் இந்தியா வந்திருப்பாரு. அடுத்து சாஞ்சி ஸ்தூபியை கட்டியவர் யார்? சாஞ்சி ஸ்தூபியை கட்டியவர் யார்? அசோகர். சாஞ்சி ஸ்தூபியில என்ன இருக்கும்? புத்தரோட உடல் பாகங்கள், எஞ்சிய பாகங்கள் தான் அந்த சாஞ்சி ஸ்தூபியில இருக்கும். அடுத்து சிந்து சமவெளியிலிருந்து பெரிய குளியல் குளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? சிந்து சமவெளியிலிருந்து ஒரு கேள்வி. பெரிய குளியல் குளம், த கிரேட் பாத், எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மொகஞ்சதாரோ. ஆப்ஷன் சி. சரி, அடுத்த கேள்வி. அரப்பா மக்கள் பயன்படுத்திய மண்பாண்டத்தின் நிறம் என்ன? சிவப்பு. சரியா? அரப்பா மக்கள் பயன்படுத்திய மண்பாண்டத்தின் நிறம் என்ன? சிவப்பு. அடுத்து ரிக்வேதம் எத்தனை பாடல்கள் கொண்டது? அப்ப ரிக்வேதம் எத்தனை பாடல்கள் கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எத்தனை பாடல்கள்? 1028 பாடல்கள். ரிக்வேதத்துல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு? 1028 பாடல்கள் உள்ளது ரிக்வேதத்தில். அடுத்த கேள்வி. காயத்ரி மந்திரம் எந்த புத்தகத்தில் இருந்து கண்டறியப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. காயத்ரி மந்திரம் எந்த புத்தகத்திலிருந்து கண்டறியப்பட்டதுன்னா ரிக்வேதம். சரியா? அடுத்த கேள்வி. அடுத்து சத்தியமே ஜெயதேவ் எந்த உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. முண்டக உபநிடம். இந்த முண்டக உபநிடத்தை தாய் மாணவர் தான் எழுதியிருப்பாரு. அடுத்து ரிக்வேதத்தில் குறிப்பிட்டுள்ள 10 அரசர்கள் எந்த போர் ஆற்றங்கரையில் நடைபெற்றது? 10 அரசர்களின் போர் எந்த ஆற்றங்கரையில் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எந்த ஆற்றங்கரை? புருஷினி. புருஷினிங்கிற ஆற்றங்கரையில தான் ரிக்வேத காலத்தில் குறிப்பிட்டுள்ள 10 அரசர்கள் போர் புரிஞ்சிருக்காங்க. அடுத்த கேள்வி. ரிக்வேத கால பெண்களின் நிலையை பொறுத்து தவறானது எதுன்னு தேர்ந்தெடுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. ரிக்வேத காலத்துல பெண்களோட நிலையை பொறுத்து எது தவறானது சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எது தவறாவது? பொது கூட்டங்களில் பங்கேற்க கணவர்களுடன் இணைந்து சடங்குகளை மேற்கொள்ள முடியும். சரிதான். அடுத்து திருமணமாகாத பெண்களை கூட சடங்குகள் செய்தனர். சரிதான். அடுத்து பெண்களுக்கு ஓரளவு அதிகாரம் இருந்தது. இதுவும் சரிதான். ஆனா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பெற்றிருந்தனர். இதுதான் தவறானது. சரியா? அடுத்த கேள்வி. மகத பேரரசின் தொடக்க கால தலைநகரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மகத பேரரசின் தொடக்க கால தலைநகரம் ராஜகிரகம். மகத பேரரசின் தொடக்க கால தலைநகரம் ராஜகிரகம். ஆப்ஷன் சி. அப்ப பாடாலிபுத்திரம் யாருடைய தலைநகரம்? குப்தர்களோட தலைநகரம் தான் பாடாலிபுத்திரம். சரியா? அடுத்த கேள்வி. பொறுத்துக்க வேளாண் அடிப்படையில் தொழிற்சாலை. அப்ப வேளாண் அடிப்படையில் தொழிற்சாலைன்னு எதுன்னு கேட்டா உங்களுக்கே தெரியும். பருத்தி, சர்க்கரை. அடுத்து காடுகள் சார்ந்த தொழிற்சாலை. காடுகள் சார்ந்த தொழிற்சாலையும் உங்களுக்கே தெரியும். காகித தொழில் மற்றும் மரச்சாமான்கள். அடுத்து கடல்சார் தொழிற்சாலை, கடல் உணவு. கடல்சார் தொழிற்சாலை, கடல் உணவு. அடுத்து கனிமம் சார் தொழிற்சாலை, சிமெண்ட் மற்றும் இரும்பு. இதுதான் கனிமம் சார் தொழிற்சாலை. சரியா? அடுத்த கேள்வி. அலெக்சாண்டரின் சமகால மகத அரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலெக்சாண்டரின் சமகால மகத அரசர் தானநந்தா. யாரு? தானநந்தா. ஆப்ஷன் பி. அடுத்து பத்ரபாகுவை பொறுத்தது பின்வரும் சரியான கூற்றை தேர்ந்தெடுங்க. கொஸ்டினை நல்லா படிக்கணும். சரியான கூற்று. சரியா? அப்ப அவர் ஒரு சமண துறவி. ஆமா, அவர் ஒரு சமண துறவி தான். சந்திரகுப்த மௌரியரின் ஆன்மீக குருவா இருந்தாரு. யாரு? சந்திரகுப்த மௌரியோட ஆன்மீக குரு. அப்ப அதுவும் சரிதான். அப்ப 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி. புத்த சரிதத்தை எழுதியவர் யார்? புத்த சரிதத்தை எழுதியவர் யார்? அஸ்வகோசர். புத்த சரிதத்தை எழுதியவர் யார்? அஸ்வகோசர். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி. பின்வருவற்றுள் எது பௌத்த இலக்கியம்னு கேட்டிருக்காங்க. பௌத்த இலக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீடங்கள் பௌத்த இலக்கியம். அடுத்து ஜாத கதைகள் பௌத்த இலக்கியம். அப்ப ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கேள்வி. கல்வெட்டுகளில் தேவன பிரியர் பிரியஸ்தா என குறிப்பிடப்படுவர் அரசர் யார்? கல்வெட்டுகளில் என்ன சொல்லியிருக்காங்க? தேவன பிரியர் பிரியஸ்தா என குறிப்பிடப்படுவர் அரசர் சந்திரகுப்த மௌரியர். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி. பின்வரும் எந்த பகுதி கனிம வளத்தை கொண்டுள்ளது? பின்வரும் எந்த பகுதி கனிம வளத்தை கொண்டுள்ளது? சோட்டா நாக்பூர். அப்ப சோட்டா நாக்பூர் எந்த மாநிலத்துல உள்ளது? ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருக்கு. சரியா? ஆப்ஷன் பி.
சரி, இந்த தேர்வு, இந்த மார்க் டெஸ்ட் சீரிஸ், வெற்றிவேல் மார்க் டெஸ்ட் சீரிஸ்ல 4வது டெஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த டெஸ்ட் நம்ம பின்னாடி அப்படியே தொடருவோம்.